மணி ஆச்சுன்னா கம்பெனி கேட்டு கொண்டு விட்டுவானுங்க. நான் என்ன நினைச்சு கிடப்பேன், இது வேலைக்கு போய் வருது வேலைக்கு போகுது நான் நினைச்சு கிடப்பேன். ஒரு 10 மாசம் போன பார்த்தா எங்க தெரியும் என்ன ஒண்ணு சொன்ன அதே மாதிரி ஏனாலும் அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நாய் நக்கனை செட்டு நாய் தலைமையிலே போட்டு ஓடி. நாய் நக்கனை செட்டு நாய் தலைமையில தானே போட்டு ஓடிக்க முடியும். தப்பா நினைக்காத, வந்து நிக்கும் 10 மாசம் கழிச்சு நிக்கும். இதே மாதிரி தான் விநாயகர் கீர்த்தி. அப்புறம் நாய் நக்கன் சரி நாய் தலைமையில போட்டு ஓடி. அதுதான் பொட்ட பசங்க கம்பெனி வேலைக்கு அனுப்புறது கிடையாது, மொத்தம் கவர்மெண்ட் வேலை போய். ஊர் நாட்டுல எவ்வளவோ படிப்புலாம் படிச்சு முடிச்சுட்டு எத்தனையோ டிகிரிலாம் முடிச்சுட்டு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது எல்லாரும் படம் செஞ்சாலும் ஏண்டா உடனே உன் 3 பொண்ணுக்கும் எப்படி கவர்மெண்ட் வேலை லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்து சேர்ப்பாங்க கவர்மெண்ட் வேலைக்கு. அப்படி கிடையாது, லஞ்சம் கொடுத்தாதான் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. போமா பாரு சாணியா ஊர் தலைவர் பார்த்தா கையில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தியா சேர்த்துக்கு போய் என்னடா ஊரு தலைவரை பாப்பீங்களா தலைவர் கண்ட 1000 ரூபாய் அந்த பாட்டு கொடுத்தாருன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலடா. பெரிய பொண்ணுக்குறா பாரு, ஆமா அவளுக்கு ஏறி உள்ளே வேலை. ஏறி உள்ள போய் கவர்மெண்ட் வேலை என்னென்ன வேலை இருக்கும் போது 100 நாள் ஏறி வேலை செய்யறாமா கவர்மெண்ட் வேலை தானே. ஆமாடா, இந்த நடு பொண்ணுக்குறா பாரு, அவளுக்கு தெருக்கோடியிலே வேலை. தெருக்கோடியில போய் கவர்மெண்ட் வேலை என்ன வேலை இருக்கும் பெருக்கு வேலை செய்யறான். ஆமாண்டா, அதுவும் கவர்மெண்ட் வந்தானே. ஒரு மனுஷன் கஷ்டமா இருக்குன்னா இந்த சின்ன பொண்ணுக்கு தான் வேலை கிடைக்க மாட்டேங்குது, செல்லமா வளர்த்துட்டாங்க. அந்த பொண்ணு மட்டும் ஏன்டா ஓரம் வஞ்சனை பண்ணிட்டேன். ஐயோ அது வயசு பத்தலையா கவர்மெண்ட் வேலை சேர்க்கறது. வயசு வரலையா? என்ன வயசு? 20 வயசு ஆகுமா, இப்பதான் 19 ஆகுது. 20, 21, 22 வந்தாலும் எடுப்பாங்க. இப்ப எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த பொண்ணு மட்டும் தனியார் கம்பெனில வேலை. அந்த பொண்ணு எடுக்கணும். அந்த பொண்ணு உண்டானே எனக்கு தெரியல கேட்டியா? உத்திரமன் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏமா நீதாமா சாட்சி? அந்த பொண்ணு மட்டும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. தனியார் கம்பெனில விட்டு. தனியார் கம்பெனி என்னடா கம்பெனி? இது அமுகர் கம்பெனில. ஏண்டா எவ்வளவோ கம்பெனிலாம் நான் கேள்வி பண்ணிக்கிறேன், அது என்னடா அமுகர் கம்பெனி? ஐயோ அந்த அப்பளம் அமுகர் கம்பெனில வேலை செய்யுது. பொண்ணு சூப்பர் பிகர் லூஸ் மாதிரி பேசுறா. சூப்பர் பிகர் என் பொண்ணு. வழியில போடா வாங்கி வாங்கி தூக்கிட்டு போவா. ரத்த பொண்ண போய் சூப்பர் பிகர்ன்றா அறுபதுதான் இல்லையா? நானா லூஸ்? என் பொண்ணு தெருவிலே நடந்து போனா போதும், இருக்கிற பசங்க மொத்தம் அதான் சூப்பர் பிகர் போதுடா சூப்பர் பிகர் போதுடா தெரியுமா? உன் பொண்ணு அழகா இருந்தா ஊர்ல எல்லாம் பார்த்து சைட் அடிப்பாங்க, அவங்க சூப்பர் பிகர்னு சொல்லலாம். பெத்தவன் நீ சொல்லமா? போமா நம்ம பொண்ணு நல்லா இல்லைன்னு சொன்னா தான் நம்ம மனசு கஷ்டப்படணும். சூப்பர் பிகர் நம்ம சந்தோஷம் பண்ணலாம். ஊர் உலகமே சொல்லலாம், நாட்டு மக்களும் சொல்லலாம் சூப்பர் பிகர்னு. நீ சொல்லக்கூடாது, ஊர்ல எல்லாம் சொல்றா கேட்டோம், நான் சொல்லக்கூடாது சூப்பர் பிகர். சொல்லி போனா இவங்க தனியா சொல்லுறான். பொண்ணு போய் சூப்பர் பிகர் நான் சொல்லுவேன். என்ன சொல்லி போனா என் மகளுக்கு முத்தாகி மொத்தாகி வை கால கம்பூட்டர் ராத்திரி போய் கண்ணிமா முடியுமா முத்தாகி மொத்தாகி எவ்வளவு அழகான பேர் வச்சுக்கிறா என் பொண்ணுக்கு முத்தாகி. சின்ன பொண்ணுக்கு வச்சுக்கிற மாதிரி பேரு எங்களை விட அப்படியே என்னடா அருமையான பேர் வச்சுட்டேன். 30 பேர் வச்சுக்கிறேன். என்ன பேரு? குழந்தை சாப்பிடுறியா? என்னமா பண்ற? அந்த சோப்பு மிளகா டப்பி வச்சுக்கிற மாதிரி பட்ட பையன் என்ன எட்டி எட்டி பாக்குறாப்பா. குளிக்கும் போது ஏன்டா எட்டி எட்டி பார்த்தா அதுக்குதான் தாப்பால் இல்லை தம்பி கிட்ட உள்ள பார்த்தா அந்த பாண்டு பாண்டு பொட்ட பையன் என்ன பண்ணா ஜட்டி குழந்தை சைஸ் ஜட்டினா உன் சைஸ் ஜட்டி சொல்லி வச்சுக்கிறாங்க தாலியத்து புள்ள. அது மட்டும் இல்லப்பா, நானு குளிச்சுனதுனா அந்த
தம்பி பாடு போய்க்கிறானே என்ன பண்ண மறுபடியும் வச்சானா? என்ன போட்டோ எடுத்து வச்சுக்கிறான்ப்பா. போட்டோ வச்சு வச்சுக்கிறான். சரி விடுமா, காலை ஊத்துக்கு மேல உள்ள பிரேம் போட்டுதான் சொல்றேன். ஊத்துக்கு மேல மாட்டி வை. ஏய், எனக்கு ஒரு போட்டா கொடுங்க. ஒண்ணுதான் கேட்டேன். ஆமா, சிப்பாய் முட்டை. கம்ப்ளைண்ட் போடு, நல்லா பேசுறீங்க. ஆ, வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஆ, ஐஸ் வாங்கினப்பா. ஐஸ் வண்டி அதை நிக்கணுமா? அம்மா பரவாயில்ல, உனக்குனே ஐஸ் கார்டு வந்துக்கிறாரு போல வண்டி எடுத்துங்க. என்ன பண்றான்? ஐஸ் வண்டி கொட்டா பின்னாடி வர சொல்றேன். இந்த சூர்யா கிராமர் உள்ள பப்புனு வாஸ்கரா அவனை வாங்கி தர சொல்றான். நல்லா சாப்பிட்டீங்கம்மா, நீ சாப்பிட்டீங்க ஐஸ்? அப்பா ஓ, இன்னைக்கு நான் ஐஸ் சாப்பிடலப்பா. ஏமா டெய்லி சாப்பிடுமா? வாடப்பா, நீ வாப்பா, 2 பேரும் மாத்தி மாத்தி சாப்பிடலாம். அந்த வேலை தான் தொண்டை கட்டிக்கிட்டு அப்பாவுக்கு வேணாமா? குச்சி மட்டும் அவங்க கொடுத்து சாப்பிட்டு என் பொண்ணு அதாம்மா. சூப்பர் பொண்ணு. இவனா உன் பொண்ணு ஆ, என்ன? ஒரு பேச்சு பேசுறதுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் போய் வந்துருக்கான். சும்மா லைட்டா தான் திக்கி திக்கி பேசுவோம். இது லைட்டா என் பொண்ணு அழகு போய் பாரு. என்ன கூந்தல் வச்சுக்கிற நீ? என் பொண்ணு கூந்தல போய் பாருமா. என்னடா வெள்ளிக்கிழமை தலைக்கு குளிச்சுட்டு மொட்டை மாடியில் ஏறி நின்று தலையை ஆத்தினா போதும். ஏண்டா என்னோட நீளமாகுதா? எவ்வளவு லென்த்து? லென்த்தா? ஐயோ ஏய், ஒரு லென்த் 20 அடிடா பாவியா. ஆட்டோ டோக்கு வந்துட்டுமா உங்களுக்கு? ஆட்டோ டோக்கு. ஆச்ச டொக்கு இல்ல ஆச்ச அச்சட்டாக்கா? அச்சட்டாக்கு அச்சா டீக்கு. இந்த பள்ளிக்கூடம் போடணும், அந்த பள்ளிக்கூடம் போடணும். வெள்ளிக்கிழமை தலைக்கு குளிச்சுட்டு மொட்டை மாடி ஏறின்னு தலையை ஆட்டி விடுவா. அவ்வளோ லென்த்தா? கீழே நாத்தம் மண்ணில் பிறந்து தான் மொட்டை மாடி ஏறும். ஆமாடா நீளமாகுது இல்ல ஆட்டி விட்டாலாம் போதும், காதை விட்டு கீழே இறங்காது. காது விட்டா கீழே இறங்காத முடிய ஏதாவது மொட்டை மாடியில் ஏறிக்கிறானா அந்த கூந்தல ஆத்திரம். அதுக்குதான் இந்த நீதிமன்றத்துல ஒரு விசாரணை வைக்கணும். விசாரியா? ஆமா. யார் அவன் இப்ப நான் வழக்கறிஞர் கேட்கிறேன். யாரு தப்பு பண்ணாலும் வாதாடணும். யாருக்காக வாதாட போற? உன் மொழியை வசனம் வச்சியா? வாதாடுறேன். சத்தா விடு. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. என்னது சந்தேகமா இருக்கு? ஏய் ஓ, பேர் என்ன? வக்கீல் வண்டு போடுங்க. வக்கீல் வண்டு போடுங்க. வக்கீல் வந்து கொடுக்குறா. ஆமா. முன்ன பின்ன கோர்ட்டுக்கு போயியா? நான் பார்க்காத குசுவே கிடையாது. பேச கிடையாது. ஏய் யாருக்காக வாதாட போற? இளவரசருக்காக. நம்முடைய இளவரசருக்காக. ஆமா ஆமா. சொல்லு. நம்முடைய இளவரசருக்காக. தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமா இருக்கும். சைலண்ட். தீர்ப்பு உனக்கு சாதகமா இருக்கணும். நம்மளுக்கு சாதகமா இருக்கும். அப்புறம் அந்த தீர்ப்பு வேணா நம்மளுக்கு சாதகமா அமைஞ்சிச்சு. அமைஞ்சிச்சு. அக்கௌண்ட் நம்பர் மட்டும் சொல்லு. எதுக்கு? அக்கௌண்ட் நம்பர். ஆமா. எல்லாத்துக்கு பணம் போட்டு விடுறதுக்கு. நீ அக்கௌண்ட்ல பணம் போடுற. ஆமா. ஆன்சர் வாங்க நம்பர் பைய உன்னை 5 நாளா தான். ஆன்சர் வாங்க நம்பர் பைய வைக்க கிடையாது. 5 நாளா ஆச்சு. ஒட்டாவல வாங்கி அந்த பையில வைக்க கூடாதுன்றாங்க. ஏ போய் பத்தி தெரிஞ்சுக்கிறான் பாரு. நாய் குட்டி போட்டாங்க. பையில புத்தல விடு. அடடோ. ஏய் ஏய், அறிவு வேணும். யாரு தெரியுதா? ஓ, இப்ப குற்றவாளி உங்கள. என்னடா? அதான் எப்படி வேணா கூப்பிடலாம். கூப்பிடு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. சத்தியம் 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 சத்தியம். ஆமாம், நேற்று இன்னும் குளக்கரைக்கு சென்றிருக்கிறாய். அந்த ஏயப்பட்ட பெண்ணை நீ கதற கதற கற்பழித்திருக்கிறாய். இல்லைன்னு சொல்ற தேவிட மௌனம். ஏய், ஏய், எவ்வளவு போய் கொடுத்தா? எவ்வளவு ஆடு இருக்கா? எவ்வளவு திமிரு இருக்கு உனக்கு? ஏய், பெத்தவனை குத்துறான்னு நிக்கிறேன். ஏன் அதுதான் என் முள்ள தேவையா பண்ணிருக்காங்க? தப்பா நினைக்க பாருமா. தெய்வத்துக்கு போன்ற பையன் சொல்ல வந்தேன். அது லைட்டா டங்கு சில்பாய் போச்சு. வாயை உடைச்சு போடுவேன். வாய் வச்சு அப்ப யார் கூத்தாரு? மயிலா அவனை நான் குறுக்கு வச்சா சேர்த்துக்கிது. அடடோ. ஐயா வணக்கம் ஐயா. நான் உன வணக்கம் கேட்கலையா? ஐயா இந்த நீதிமன்றத்துல நீ ஒரு வழக்கறிஞர். ஆமா. உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மரியாதை. ஓ, என்ன பார்த்தா ஒரு மரியாதை கூட வந்தா? சரிதான். உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு மரியாதை. அந்த நடிப்பு மட்டும் நடிக்காங்க. வாங்க. ஆமா, நீ யார்? எங்க வர ஊருடைய பேர் என்ன? இதே நாட்டை சேர்ந்தவன். ஏய்புரத்துல பிறந்தவன். பிறந்தவன். என்னுடைய பேர் கதிரவன். கதிரவன். ஆமா, எதற்காக நீதிமன்றம் வந்திருக்கிறாய்? என் தங்கை இந்நாட்டு இளவரசன் கெடுத்து விட்டார். நீ பாத்தியா?
என்னுடைய தங்கை என்னத்தில் வந்து முடித்தால் தங்கச்சி சொன்னா அப்படியே வந்துட வேண்டியதான். அதற்காக நான் நீதிமன்றம் வந்திருக்கிறேன். தங்கச்சி எங்க? ஐயா வணக்கங்க. வரவங்களா வணக்கம் கேட்காமலே வைப்பேன். எனக்கு ஒரு சந்தேகங்க. என்ன சந்தேகம்? நீங்கள் யார்? வழக்கறிஞர். யார் கூறியது? நீதிபதி அவர்கள். ஒப்புக்கொண்டு விட்டாரா? அவர் உப்பு துண்டு தான் 2 வாரத்துல தண்ணி குடிச்சு வந்துருக்காரு. அவர் உப்பு துண்ணது நான் கேட்கலங்க. ஒற்றுக்கொண்டு விட்டாரா? ஒத்துனாருமா? ஐயா சட்டம் படித்த மேதைகள் அணிவதெல்லாம் ஆடை. ஆடை. இது என்னங்க பாவாடை? அது கூட லா படிச்சுலாம் மாட்டாங்க கோட் சூட். லா இஸ் மீனிங் சட்டம். நீங்க? நான் லோ படிச்சுக்கிறேன். லோ இஸ் மீனிங் லொல்லு பாவாடை சட்டு. சப்பா. சரி. ஆமா நீ யார் எங்க இருந்து வர ஊர் என்ன பேர் என்ன? இதே நாட்டில் சேர்ந்தவள். கேமி குடும்பத்தில் பிறந்தவள். ரொம்ப பாவம். தாய் தந்தை இல்லாத அனாதை. My God. என் பெயர் தான் கனிமொழி ஐயா. தாய் தந்தை இல்லாத அனாதை. ஏற்பட்ட பெண். ஆமா நேற்று தினம் எங்கு சென்றாய்? குளக்கரைக்கு. எதற்காக? தண்ணீர் கொண்டு வர. தண்ணி எடுப்பதற்காக. ஆமா. அங்கு என்ன நடந்தது? இந்நாட்டு இளவரசர் வந்து வைமறித்தார். வைமறித்து என்னை காதலிக்க அழைத்தார். நான் வர மறுத்ததா? லவ் லவ் ஆமாங்க. நான் வர மறுத்ததா? மறுத்ததா? என் கற்பையை சூறையாடி விட்டார் ஐயா. பின்னாடி வாலிபால் ஆடுறாங்க அந்த கிரவுண்ட்லயா? ஆமாங்க. இங்க இருக்கும்டா. ஆமா. சுத்துற வளைச்சிட்டு எப்படி உள்ள பண்ணீங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க. எங்க பார்த்தா மாதிரி இருக்குது? ஐயா இந்த மானாமதி கூட்டோடுக்கும் உத்தரமேருக்கும் ஒரு பைத்தியம் ஒண்ணு சுத்துதுங்க. அது பைத்தியம் தான் நான். வரும்போது வேன் அந்த பக்கம் வந்து வேகத்தடையில் நின்னுச்சு மாதிரி ஏறிக்கணும் அப்படியே நான். என்ன பண்ற மறுபடியும் கூட மானாமதி வேகத்தடையிலே விட்டு போடுற ஹாஸ்பிட்டல். ஆமாங்க. ஆமாங்க வந்து. சரி வாங்க. ஆமா உன் கற்பை அவர் கெடுத்தார் என்று. உன் கற்பை கெடுத்திருந்தா உன் தலைமுடி கலை காணும். கலைந்திருக்கு உன் ஜாதி பாருங்க. காணுமே. கீழ்ந்திருக்கு உட ஐயா. உடுக்கி காணும். அத்தனையும் நடந்து எப்படி உன்னை அவர் கெடுத்திருப்பார்? செல்லக்கூடிய இடம் நீதிமன்றம். நோட்டீஸ் அந்த பாருங்க. வீரன் நீதி அரசர் அமர்ந்து கொண்டிருப்பார். இந்த கீழ்ந்தையாடுடன் நீ சென்றா பார்ப்பவரெல்லாம் உன்னை ஏராளமா பேசுவார் தங்கா. அப்படி என்று இது என்னுடைய தாயின் சேலங்க ஐயா. அந்த துணியில அங்கே விட்டு வந்துட்டீங்களா? ஆமா. இதான் உங்களை கைது ஆயிப்பாங்கல்ல. தெரியுமா செய்தீங்க? சரிங்க. அப்ப போய் கொண்டு வரேங்க. கைது